ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் கொஞ்சம் ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், அப்புறம் க்ளீனிங் டிப்ஸ் ஃபார் கிச்சன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே கீரை ஆஞ்சிட்ருக்கோம், நானும் என்னோடய ஹஸ்பண்டும். இது வந்து சண்டே மார்னிங் கொஞ்சம் கீரை வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து தனியாக இந்த கீரையெல்லாம் ஆயறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அண்ட் ஒன் ஆஃப் த போரிங் டாஸ்க் வந்து இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த கீரை ஆயறதும் தான். ஸோ அதுவும் இந்த கீரை வந்து சிறுகீரைன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப நிறையா லீவ்ஸும் இருந்தது. அதோட அந்த ஸ்டெம்மெல்லாம் எடுக்க ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் நான் என் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு இழுத்து போட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் அப்படியே பேசிகிட்டே பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நான் மண்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் மண்டேலாம் வந்துட்டு ஒர்க்கிங் டேஸில், ஸோ அந்த டைம்லலாம் உட்காந்து இந்த கீரையெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. சண்டே வந்து அவங்களுக்கும் டைம் இருந்தது. ஸோ நாங்கள் அது பண்ணிகிட்ருந்தோம். நெக்ஸ்ட் வந்து சண்டே லன்ச் ரொட்டீன் பார்த்திங்கன்னா ஒரு இண்டோ சைனீஸ் லன்ச் ரொட்டீன் தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் யம்மியாக இருந்தது. இது வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற வாட்டரில் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி 2 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சால்ட் டு டேஸ்ட். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 80% குக் ஆகிற அளவுக்கு நான் வந்து இந்த ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணுவேன். மிச்சம் 20% வந்து நான் அந்த ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவோம்ல, நம்ம வெஜ்ஜீஸ்லாம் போட்டு அப்போ கொஞ்சம் குக் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆயிலும் இதுலேயே ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும், நல்லா ஸ்டிக்கினஸே இல்லாமல் ரொம்ப உதிராக வரும். இது வந்து கோபி மஞ்சூரியனுக்காக 2 ஸ்பூன் மைதா அண்ட் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர். நீங்கள் எவ்வளோ மைதா எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடரும் தேவை, ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டிஸ். அதுக்கப்புறம் பெப்பர், சால்ட் வந்து நம்மளோட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் டு டேஸ்ட். ஸோ இது வந்து வாட்டர் விட்டு நல்லா நான் லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த காலிஃப்ளவர்லாம் வந்து ஈவனாக கோட் ஆகும். அண்ட் இது வந்து நான் கொஞ்சம் ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் தான் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பி காலிஃப்ளவர் தான் பிடிக்கும், ரொம்ப மாவு இருந்தால் பிடிக்காது. ஸோ இங்கே வந்து 80% நம்மளோட ரைஸ் குக் ஆகிடுச்சு. இப்போது தண்ணியிலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உதிரியாக இருக்குது. இதை இமீடியட்டாக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரமாக அந்த ஹாட் வாட்டரில் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வச்சிடக்கூடாது, ரொம்ப சாகி ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரைஸை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ நல்லா உதிராக ஆகிடுச்சு என்னோடய ரைஸ். இங்கே வந்து இந்த பேட்டரில் நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ணி முன்னாடியே வச்சுருந்தோன்னா அதை இதில் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலிஃப்ளவரை வந்து ஒரு 5 மினிட்ஸ் சால்ட் வாட்டரில் போட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரோட சைஸ் வந்து நல்லா தின்னாக இருந்ததுன்னா நல்லா கிறிஸ்பியாக சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். பெருசாக பீசஸ் கட் பண்ணாமல் இருந்தால் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு அண்ட் குக்கிங் டைம் கம்மியாக இருக்கும். இப்போது நான் இந்த மாவு எல்லாத்தையுமே அந்த காலிஃப்ளவரில் வந்து கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய காலிஃப்ளவர் வந்து நல்லாவே கோட் ஆகிருக்கு அண்ட் அதே சமயம் பஜ்ஜி மாவு மாதிரி இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவரோட குவான்டிட்டிஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா திக்காக இருக்கும் பஜ்ஜி மாவு மாதிரி. அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஆயிலில் போட்ட உடனே நம்ம வந்து அதை பிரித்து விட்டுறணும். ஏன்னா அது ஒன்றா இருந்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போது நல்லா காலிஃப்ளவர் ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மஞ்சூரியன் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா பொடியாக கார்லிக் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரைஸ்க்கு வந்து பீன்ஸ், கேரட், அப்புறம் கேபேஜ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இது எல்லாத்தையும் ரொம்ப பொடியாக பண்ணியிருக்கேன். கேபேஜ் வந்து நான் கிரேட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி எப்படி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பீலர் வச்சு நான் கிரேட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேன் வந்து கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த சைனீஸ் குக்கிங்லாம் ஹை ஃப்ளேமில் தான் பண்ணுவாங்க, கடன்னு அப்படியே கலரிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணேன். இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் கார்லிக் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லா வெஜ்ஜீஸும் நம்ம கிரேட் பண்ணியிருக்கோம், கட் பண்ணியிருக்கோம்ல பொடி அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர். நான் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் தான் வச்சுருந்தேன், ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஒயிட் பவுடர் பெப்பர் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணலாம். இந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் நம்ம ஃப்ரை பண்ணோம். அண்ட் யூஸ்வலி நம்ம பண்ணுற ரைஸை விட இந்த சைனீஸ் ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து யூஸ்வலாக 2 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா இதுக்கு நான் 4 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சோயா சாஸ் வந்து நான் டார்க் சோயா சாஸ் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இது வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உடனே ரைஸும் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் மட்டும் இருந்தால் தான் இந்த ரைஸ் வந்து கரெக்டாக கோட்டிங்கும் ஆகும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த ரைஸை வந்து உடையாமல் மிக்ஸ் பண்ணும். நான் எப்போவுமே சொல்கிற டிப் தான், இந்த மாதிரி கலந்த சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது ஓரத்துலேருந்து ரைஸை எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணால் ரைஸ் வந்து உடையாமையே வரும், உதிராக வரும். மிடில் நம்ம கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக உடஞ்சிரும். ஸோ கார்னர்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா வரும். ஸோ இப்போ சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வேணும் நம்மளோட இந்த சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அது போட்டால் தான் வந்து அந்த டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்ததுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே மஞ்சூரியன் தான் வந்து பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி கோபியில் பண்ணுறேன். நீங்கள் வந்து பன்னீரில் பண்ணலாம், மஷ்ரூமில் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் எப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு பேனில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கார்லிக் வந்து ஃபஸ்ட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் தான் ஆயில் விட்டுருக்கேன். இதுக்கு அந்தளவுக்கு ஆயில் தேவையில்லை. மஞ்சூரியனுக்கு ஆயில் கம்மியாக இருந்தால் கூட ஓகே. ஸோ இது ஃப்ரை பண்ண உடனே நான் வந்து இந்த சாஸஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெட் சில்லி சாஸ்ன்னா அது கூட இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் பெப்பர் பவுடர் கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான், இந்த 3 மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் பவுடர் கொஞ்சமாக கலந்துக்கிட்டு அதை வந்து நம்ம இந்த கிரேவி திக்னஸ்க்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ சால்ட் டு டேஸ்ட். அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் தண்ணியாக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சில சமயம் வந்து கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து திக்காக நான் இது பண்ணும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நான் வந்து முன்னாடியே கொஞ்சம் தண்ணியாக தான் அது மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சப்போஸ் லம்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் எவ்வளோ தண்ணி தேவைன்னு. ஸோ சால்ட் வந்து இந்த டைம்லேயே செக் பண்ணிக்கோங்க. அந்த சாஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம இதை கோபி ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல அதை தூக்கி இதில் போட்டு ஒரே ஒரு கொதி, அவ்வளோதான். இப்போ இந்த மஞ்சூரியனோட சாஸ் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. நல்லா ஒரு கிளேஸியாக இருக்கும், மேலே பார்க்குறதுக்கு ஷைனிங்கான ஒரு கோட்டிங்கில் இருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவர்லாம் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை மட்டும் ஆன மாதிரி இருக்கும். நான் மாவு வந்து கம்மியாக போட்டதுனால எனக்கு இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும். இந்த மாதிரி மஞ்சூரியன் பண்ணும்போது கிரேவியில் சால்ட் வந்து முன்னாடியே செக் பண்ணிக்கலாம். இந்த காலிஃப்ளவர் பன்னீர் என்ன பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணோம்னா அது அந்த காலிஃப்ளவர் பன்னீர்லலாம் அங்கங்கே போய் ஸ்டிக் ஆகிடும், சரியாக கோட்டிங் ஆகாது. ஸோ சால்ட் வந்து முன்னாடியே செக் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சூரியன் வந்து ஒரே ஒரு கொதி வரட்டும், மேபி ஒரு 1 மினிட் எடுக்கும், அவ்வளோதான். இது மேலே வந்து அகெயின் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து மேலே ஆட் பண்ணிட்டோன்னா பர்ஃபெக்ட் காம்பினேஷன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்களோட லன்ச் வந்து இன்றைக்கி அதுதான், ஃப்ரைட் ரைஸ் வித் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மஞ்சூரியன் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது அடிக்கடி நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எதுக்கு வேணாலும் செட் ஆகும்ல. ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ரெசிபின்னு சொல்வேன். இது ஹார்ட்லி எனக்கு 1/2 மணி நேரம் தான் எடுத்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே சொல்வீங்க 1/2 மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக எடுக்காது. ஸோ டைம் டு ஈட். இது வந்து அப்படியே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இந்த மாதிரி பவுல்லலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நாங்கள் வந்து லன்ச் டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு போனால் இன்னும் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக இறங்குவோம். பிகாஸ் அந்த அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு வந்து முன்னாடி டெம்ப்டிங்காக இருக்கும்ல. ஸோ அதனாலேயே கிக்கிக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணால் பிடிக்கும். ஹோட்டல்ஸ்க்கெலாம் போகும்போது இந்த மாதிரி தான் கொடுப்பாங்கல்ல. ஸோ இப்போது ஈவன் கிக்கிக்கே வந்து தெரியும் இந்த மாதிரி கொடுத்தா தான் அது ஒரு ஐட்டம்னே நம்புகிறான். ஸோ அவனுக்காகவாது இந்த மாதிரிலாம் ஒரு அப்பியரன்ஸ் க்ரியேட் பண்ணி அதை இன்னொரு இதிலெல்லாம் ஃபார்ம்லலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவனுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரைட் ரைஸ். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து நான் குக்கிங்லாம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு நான் லைட்டாக ஒரு க்ளீனிங் மட்டும் பண்ணிடுறேன். மோஸ்ட்லி இந்த மசாலா பாக்ஸஸ்லாம் வந்துட்டு வித்தின் அ வீக் மேலே வந்து ஒரு லேயர் அப்படியே ஃபார்ம் ஆகிடும். அதுவும் இந்த உடன் இது வந்து மேலே கிளாஸ் இருக்கா, ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஆயிலிஷ் ஆகிடும். ஸோ அது வந்து நான் எப்போவுமே அடிக்கடி க்ளீன் பண்ணிப்பேன். அண்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க சிம்னி வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு. நான் சிம்னி க்ளீனிங் வீடியோ வந்து தனியாகவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்துட்டு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் என்னோடய புது சிம்னி அப்படிங்கிறத நான் இதில் அப்படியே ஷேர் பண்ணிடுறேன் ஃபாஸ்ட்டாக.
இங்கே வந்து நான் சிங்கில் வந்து ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணுறேன். இந்த வாட்டர் வந்து எனக்கு ஒரு சைடு டேப்லேருந்து ஹாட் வாட்டர் வரும், இன்னொரு சைட்லேருந்து நார்மல் வாட்டர் வரும். ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் ஆக்சுவலி ஈஸியாகவே இருக்குது. நான் தனியாக சூடு பண்ணி தண்ணி இதில் ஃபில் பண்ண தேவையில்ல, அதுலேயே ஹாட் வாட்டர் வந்துடும். இதில் வந்து நான் டிஷ்வாஷ் லிக்விட், வினிகர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா 3மே ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் 3மே. ஸோ இப்போ இது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட அந்த சிம்னி இது வந்து இதில் போட்டுடலாம். இது கூடவே வந்து நான் ஸ்டோவோட அந்த பர்னர் அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதையும் நான் இதுலேயே ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த பேக்கிங் சோடா, வினிகர்லாம் அந்த சிம்னியில் இருக்கிற அந்த கேப்ஸ்லாம் இருக்கும்ல அந்த ஃபில்டரில், அதெல்லாம் நல்லாவே க்ளீன் ஆகுது. இது வந்து என்னோடது புது சிம்னின்றதுனால எனக்கு இன்னும் அந்தளவுக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆகலை. பட் நான் அதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் கூட நான் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கேன். மோர் தென் 3-4 இயர்ஸ் நான் அங்கே நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்பயும் நான் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ரொம்பவே நல்லா க்ளீன் ஆகும். இப்போ வந்து நான் ஒரு 25 to 30 மினிட்ஸ் கிட்டத்தட்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இன்னொரு கப்பில் டிஷ்வாஷ் லிக்விட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரஷ் இருக்குல்ல, அது வச்சு டச் பண்ணி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கேப்ஸில் இருக்கிற டர்ட் எல்லாமும் ரிமூவ் ஆகிடும். அந்த ஓரத்தில் இருக்கிற டர்ட் எல்லாத்தையுமே வெறும் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு நான் க்ளீன் பண்ணிடுறேன். புதுசாகிடும் சிம்னி. நீங்கள் இந்த டிப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. சப்போஸ் வினிகர் இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடாவும் லெமன் ஜூஸும் இந்த ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இதை உள்ளே போடலாம். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை அந்த தண்ணி, கொஞ்சம் வார்ம் வாட்டராக இருந்ததுன்னா கூட இட்ஸ் ஃபைன். இப்போது இந்த ஃபில்டரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிடுறேன். மேலேருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம வாஷ் பண்ணோன்னா சைட்ஸில் இருக்கிற அந்த டர்ட் எல்லாமே வந்து நல்லா ஃப்ளஷ் அவுட் ஆகிட்டு வெளில வந்துடும். இந்த க்ளீனிங் வந்து நம்ம 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணோன்னா சிம்னி வந்து எப்போவுமே புதுசாக அந்த ஃபில்டர்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். பட் நான் வந்துட்டு இது புது சிம்னின்றதுனால 3 வீக்ஸ் ஒரு வாட்டி அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறேன். ரொம்ப அடிக்கடி நம்ம சிம்னி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் அந்தளவுக்கு சிம்னி யூஸ் பண்ண மாட்டேன், பட் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணால் கொஞ்சம் புதுசாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டோவோட ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அதையும் எடுத்து நம்ம எப்படி பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணுறேன். அது ஆல்ரெடி அந்த சோடா வினிகர்லலாம் சோக் ஆனதுனால நம்மளால் ஈஸியாக அந்த டர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒரு டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். இது வந்து நான் அந்த பர்னர்லாம் வந்து சம்டைம்ஸ் எதாவது அடைச்சிட்டு இருந்தது அப்படின்னா அந்த ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோன்னா அதுவும் வந்து நல்லா அந்த அடைப்பெல்லாம் போயிடும். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து காய வச்சிடலாம். டைரக்ட் சன்ரைஸ் வர இடத்துலையும் நம்ம இதை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா எனக்கு ஷேடு தான் என்னோடய சைட்லலாம் இருக்குது. ஸோ நான் அப்படியே கீழே ஒரு காட்டன் கிளாத் போட்டு அது மேலே நான் காய வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் க்ராசரி அதுக்கப்புறமா வெஜ்ஜீஸ்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணினேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறேன். பிக் பாஸ்கெட் அது இதுலலாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். நல்லா அழகாகவே பேக் பண்ணி வந்திருக்கு. நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. எல்லா வெஜ்ஜீஸுமே தனித்தனியாக அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஹோல் போட்டு கொடுத்துருக்காங்க. கொரியாண்டர் லீவ்ஸ்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ், ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் டெலிவரி டைமும் பார்த்திங்கன்னா 2 டேஸ்லேயே எனக்கு வந்துருச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபைட் தான். நெக்ஸ்ட் டைம் கூட ட்ரை பண்ணலாம். நிறைய ஆஃபர்ஸும் இருந்தது. இப்போ வந்து டைம் 11 o'clock ஆக போகுது. ஸோ நைட் வந்து எனக்கு நிறைய நாள் நான் ரொம்ப லேட்டாக தான் தூங்குவேன். ஸோ அந்த டைமை வந்து வெட்டியாக டிவிலாம் பார்த்து வேஸ்ட் பண்ணாமல் டிவி பார்த்துட்டே நான் வந்து ஏதாவது பெயிண்டிங், ஏதாவது கலரிங், ட்ராயிங், ஏதாவது ஸ்கெட்சிங்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து அந்த ஆயில் பாட்டில் ஒன்று வாஷ் பண்ணி ட்ரையாக இருந்தது. ஸோ இதில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம், ஏதாவது டெக்கராக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு பீச் கலர் கொண்டு வந்தேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் நான் த்ரோ பண்ணாமல் கிளாஸ் பாட்டில்ஸ் மாத்திரம் வச்சுருப்பேன். மற்ற பிளாஸ்டிக் அது இதெல்லாம் த்ரோ பண்ணிடுவேன். ஸோ அந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சதுக்கப்புறமா இந்த நம்ம டெக்கர் பீஸாக கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம். வெறும்னா ஒரு மணி பிளான் போட்டு வச்சா கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்து நான் புத்தா பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நைட்லலாம் தூக்கம் வரல அப்படின்னா ஏதாவது ஒன்று இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருப்பேன். இதுதான் என் வேலையே. ஸோ இப்போ வந்து நான் ஒரு குட்டி வேக்ஸ் கேண்டில் ஹோல்டர் மாதிரி இது பண்ணலான்னு பண்ணுறேன். இது மாதிரி நடுவில் கேப்ஸ் விட்டுருக்கிறது வந்து அந்த நைட்டில் வேக்ஸ் கேண்டில்ஸ் ஏற்றும் போது உள்ளேருந்து ஒரு எல்லோ அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும்.
ஸோ அதனால் நடுவில் மாத்திரம் விட்டுட்டு ஃபுல்லாக வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த டிசைன் வேணும்னாலும் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து அக்ரிலிக் கலர்ஸ். இது வந்து அக்ரிலிக் கலர்ஸ் வந்து ஒரு 6 கலர்ஸ் நம்ம வாங்கி வச்சிட்டோன்னா காமன் கலர்ஸ் தான், எதில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் பெயிண்டிங்க்கெலாம் ரொம்பவே ஈஸி அண்ட் நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பாட்டிலில் நம்ம ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வேக்ஸ் கேண்டில் ஏற்றிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 20 minutes. ஸோ 11 கிட்ட ஸ்டார்ட் பண்ணேன், 12:20. ஸோ ஃபைனலி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன், புத்தா முன்னாடி நம்ம வாங்கி வைக்கிறத விட நம்மளே ஏதாவது பண்ணி ட்ரை பண்ணிட்டு வைக்கலாம் அப்படின்னு. ஸோ அது இன்றைக்கி தான் நடந்திருக்கு. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு குட்டி புத்தா செட்டப் நம்மளோட லிவிங் ஏரியாவில் ஏதாவது ஒரு கார்னர் சூஸ் பண்ணி அந்த இடம் டிஸ்டர்ப் ஆகாத இருக்கிற இடமா நம்ம சூஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு குட்டி வேக்ஸ் கேண்டில் புத்தா முன்னாடி வச்சுருந்தோன்னா அந்த இடம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும். எஸ்பெஷலி ஈவினிங் டைம்ஸில் ரொம்பவே நல்லாயிருக்கு, காமிங்காக இருக்கும். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் until then take care, bye.